ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது பார்க்குறதுக்கே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இது செஞ்சு பார்த்தா. இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு கப்பு அவல் எடுத்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நமக்கு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அவலில் நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதே அளவு ஒரு கப்புக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருந்தாங்க. இந்த தயிர் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருக்கணும். அதிகமாகவும் இருந்துக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருந்துக்கூடாது. இந்த மாதிரி முழுகிற மாதிரி இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு இப்போ மூடிடலாங்க. இது குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அதிகமாக ஊறினா ஒன்றும் ஆகிடாது. இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் சொல்லப்போனால். இப்போ காலையில் தான் எடுத்து பார்க்குறேன். பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நமக்கு உதிரி அந்த மாதிரி கிடச்சிருங்க. இந்த மாதிரி கிடச்சதை நம்ம முதல்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா தான் நமக்கு கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் முதல்ல இந்த மாதிரி உதிரியாக கலந்து வச்சுட்டேன். இப்போ வாண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சது உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துலாங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது இதுக்கு நம்ம இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் இந்த மாதிரி கீறி வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெயில் இது நல்லா பொரிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு காரம் நல்லா ஏறும். இப்போ நல்லா பச்சை மிளகாய் வறுத்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துணுங்க. அடுத்தது இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தயிரில் ஊறின இந்த அவலை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம உதிரியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பிறகு இந்த கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு தயிர் இல்லாத மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். உதிரியாக வரும். இல்லைன்னா நமக்கு அப்படி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுருணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கலந்த பிறகு இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்தது நமக்கு தெரியும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது நல்லா ஹீட் ஏறி நமக்கு வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை பார்த்தாக்கனாலே போதும். அடுத்தது கடைசி இது கூட தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து நம்ம கலந்து விடும்போது நல்லா உதிரியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம சேர்க்குற தயிர் ரொம்ப புளிச்சிடாமல் பார்த்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும். இது கூட நம்ம மேலே மல்லித்தழை சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம தயிர் சாதத்துக்கலாம் மல்லித்தழை சேர்த்தா ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டால் ரொம்ப அட்டகாசம் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.